ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஓ எக்ஸாம் 2025. ஸோ இந்த இயரில் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன், தென் எக்ஸாம் டேட், சிலபஸ் என்ன சார், ஸோ எந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தென் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார்? சார் எனக்கு 45 ஆகுது சார், 40 ஆகுது சார், 30 ஆகுது சார், இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன சார்? தென் வேக்கன்சி, ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, நம்மளால் ஜென்ரல் டேனில் வந்து போஸ்டிங் வந்து வாங்க முடியுமா? தென் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன், ஸோ நான் வந்து பிஎட் பண்ணியிருக்கேன் சார், நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் சார், நான் பிஜி பண்ணியிருக்கேன் சார், பிஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்கேன் சார், நான் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா, மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்க. தென் இதோட கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட்டாக வந்து 2023 வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து ஸோ கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் இந்த டிஆர்பி போலில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு டிஆர்பி போலில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் என்ன அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ பிஓ எக்ஸாம். ஸோ தென் இதோட கட் ஆஃப் மார்க் என்ன சார், எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மார்க் எடுத்தால் போஸ்டிங் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ப்ரீவியஸ் இயரில் ஜென்ரல் டேன்லேயே ரொம்ப ஒரு கம்மியான மார்க் எடுத்ததுக்கு ஜென்ரல் டேன்லேயே போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து சிவிலிஸ்ட்லாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த இயரில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டைரக்ட் போஸ்டிங் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன அப்படின்னா இப்போது இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறேன். அதாவது டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. ஸோ நோ நீட் ஃபார் டெட். ஸோ இதுக்கு வந்து டெட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எனி டிகிரி யூஜி வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதில் வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் பிஎட் பண்ணியிருந்தால் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பட் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால எல்லா ப்ராசஸுமே உங்கள் குயிக்காக வந்து ஸோ டிஆர்பி போலேருந்து ஸோ கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணி ஸோ சிவி லிஸ்ட்டு, அப்புறம் வந்து பிடிபிஆர்டி சிவி லிஸ்ட்டு எல்லா ப்ராசஸுமே போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இன்னுமே அவங்க வந்து 51 வேக்கன்சிஸ் வந்து ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 51 வேக்கன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது, பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் டேன். ஏன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேன் கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கம்மியான மார்க் தான். ஆல்ரெடி நம்ம அந்த ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சில்ட்ரன்ஸ் இருக்குது, என்னால் வந்து இந்த எக்ஸாம் வந்து அதாவது ஜாப் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒர்க் போயிட்டு இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெட்யூலில் ஏதோ ஒரு டெஸ்ட் பேச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் சிலபஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிலபஸ் அப்படின்னா ஒரு டாப்பிக்கே நீங்கள் வந்து ஸோ 3 days 4 days வந்து படிச்சுட்டே இருப்பீங்க. அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன் எப்போ நமக்கு வராமல் இருக்கும் அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் டிஆர்பி போல் கண்டக்ட் பண்ண எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணாமல் டிஆர்பி போல் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் மட்டும் நீங்கள் டேரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளால் மார்க் அப்படிங்கிற வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. 1 மார்க் 2 மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து இப்போ தெரியாது. அந்த 1 மார்க் 2 மார்க்கில் வந்து நமக்கு போஸ்டிங் நமக்கு கிடைக்காம தள்ளி போகும் இல்லையா, அப்போ தான் அந்த 1 மார்க் 2 மார்க்கோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட்டு நம்மளோட அகாடமியில் வந்து பிஓ எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்குது. பட் டேட் வந்து நம்ம எஸ்டர்டே க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நிறைய டீக்ஸ் வந்து ஸோ ஒரு 2 or 3 days ஹாலிடேஸ் வந்ததுனால ஜாயின் பண்ண முடியல, சர்வர் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. டுடே அதுக்கான டேட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அட்மிஷன் வந்து
ஸோ போயிட்டுருக்குது. ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அகாடமிக் டெஸ்ட் ஷெட்டில் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் அப்படிங்க வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் மார்க் எடுக்க வேண்டியது ஒரு 100+. ஸோ இதை மட்டும் ஒரு 100+ மார்க் மட்டும் வெரி வெரி சிம்பிள், நம்ம சொல்கிற மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணாலே 100+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு செலக்டட் கொஷின்ஸாக தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஷெட்யூல் வைஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து இதில் என்ன அப்படின்னா PDF மோடில் கொஷின் பேப்பர் வந்து ரிசீவ் ஆகும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி தான், இல்லை டைமில் உங்களால் கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஈவினிங் வந்து கீ ஆன்சர் வந்து ரிசீவ் ஆகிடும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜோட ப்ளஸ்ஸு PDF மோடில் ரிசீவ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டுமாரோ தான் லாஸ்ட் டேட். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் மிஸ் பண்ணாமல் வில்லிங்காக இருக்கிறவங்க டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 7 யூனிட் வந்து இருக்குது. இந்த 7 யூனிட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ யூனிட் வைஸ் வந்து மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு யூனிட்டில் எவ்வளோ மார்க் சார் கேட்குறாங்க, அப்போ எவ்வளோ மார்க்கு நம்ம ஒரு யூனிட்டில் வந்து மேக்ஸிமம் மார்க் எடுத்தால் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இப்போது தமிழ், ஸோ தமிழ் யூனிட் 1 வந்து தமிழ், அதில் 18 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ 18 மார்க்கில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் 18 மார்க் எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல அதில் ஜஸ்ட் ஒரு 15 மார்க்கு மினிமம் ஒரு 15 மார்க் எடுத்தாலே, அதாவது ஒரு 100+ மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு நம்ம 1 by 1 நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ யூனிட் 1 வந்து தமிழ் 18 மார்க் கேட்குறாங்க, அதில் மினிமம் ஒரு 15 மார்க் எடுத்தாலே போதும். ஸோ யூனிட் 2 இங்கிலீஷ், ஸோ அதில் 18 மார்க் வந்து கேட்குறாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வராது, ஸோ அதை ஆப்ஷனில் விட்டுடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்ட்டு நம்மளோட அகாடமிக் ஸ்டடி மெட்டீரியல் கொஷின்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே ஒரு 8+ மார்க் வந்து ஈஸியாக உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ இங்கிலீஷ்க்கு வந்து நீங்கள் அதிக இம்பார்ட்டண்ட் வந்து கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் ஷெடியூலில் அதாவது கொஷின் பேப்பரை ஃபாலோ பண்ணாலே ஒரு 8+ மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ தமிழில் ஒரு 15, இங்கிலீஷில் ஒரு 7 or 8 மார்க் எடுத்தாலே எனஃப் தான். பட் யூனிட் 3 வந்து மேக்ஸ், ஸோ அதில் வந்து ஒரு 18 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ 18ல் ஒரு 15 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நம்மளோட அகாடமிக் ஸ்டடி மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 550+ சம்ஸ் என்ன அப்படின்னா சால்வ் பண்ணியே இருக்கும். ஸோ வித் எக்ஸ்பிளனேஷனோடு இருக்கும். பட் இது எல்லாமே ஓவராலாக இருக்கும். ஓவராலாக தான் 550+ சம்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஒரு 18க்கு ஒரு 15+ மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுவுமே நம்ம டெஸ்ட் பேஜ் பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸ் தான் நம்ம என்ன அப்படின்னா இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டாப்பிக்காக தான் நம்ம எக்ஸாம் டெஸ்ட் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் யூனிட் 4 வந்து சயின்ஸ், ஸோ அதுலேருந்து ஒரு 20லேருந்து 21 மார்க் வந்து கேட்குறாங்க. அதில் நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்தாலே எனஃப் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 5 and 6, அதாவது யூனிட் 5 வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், ஸோ அதுலேருந்து ஒரு என்ன அப்படின்னா ஒரு 21 மார்க் கேட்குறாங்க. யூனிட் 6 ஸோ ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸோ இதிலேருந்து ஒரு 14 மார்க் கேட்குறாங்க. அப்போது யூனிட் 5 and 6லேருந்து 35 மார்க் கேட்குறாங்க. பட் இதுக்குவே ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஒரு 35க்கு ஒரு 30 மார்க் வந்து ஈஸியாக அப்படிங்கிற வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கெலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் நம்ம வந்து டெஸ்ட்டு அப்படிங்கிற வந்து கண்டக்ட் பண்ணுவோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 110 மார்க் வந்து வருது. அப்போது யூனிட் 1ல் ஒரு 15 மார்க் மினிமம் 15 மார்க், இங்கிலீஷில் ஒரு 7 மார்க், மேக்ஸில் ஒரு 15 மார்க், சயின்ஸில் ஒரு 15 மார்க், சோசியல் சயின்ஸ் அதாவது யூனிட் 5 and 6ல் ஒரு 30 மார்க். இதெல்லாம் நீங்கள் ஸோ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க் வந்து ஒரு 80 வரும். அப்போது யூனிட் 7 அப்படிங்கிறது வந்து ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஜிகேலேருந்து தான் கொஷின்ஸ் வரும். ஒரு 8 or 9 கொஷின்ஸ் வந்து ஜிகேலே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். அந்த ஜிகே அப்படிங்கிறது வந்து நம்மளோட அகாடமிக் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கவர் ஆகி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜியாகிரஃபி இது எல்லாமே கவர் ஆகிடும்.
இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு ஒரு 7 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் 30 மார்க் கேட்குறாங்க. அப்போது 30ல் நீங்கள் 30க்கு 30 எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் ஆஃப் மைண்டில் தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அஸ் ஏ டீச்சராக ஒரு ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் அப்ரோச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஒரு 30 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 15 மார்க் நீங்கள் எடுத்தாலே எனஃப் தான். பாதிக்கு பாதி எடுத்தாலே எனஃப் தான். அப்போ நீங்கள் நம்ம சொன்னதை ஓவராலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100+ மார்க் வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸிமம் மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சொல்கிறத மட்டும் யூனிட்டில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம், எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் 100+ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம சொல்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து மார்க் எடுத்து நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸராக 2025 உங்களால் 100% வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அதனால் நம்ம சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்க ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுதான் யூனிட் வைஸ் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் அண்ட் ஸ்டடி மெட்டில் ஃபாலோ பண்ணாலே 100+ மார்க் அப்படிங்கிற வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் டுமாரோ தான் க்ளோசிங் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டுமாரோ தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்க 40 வரைக்கும் ஏஜ் எழுதிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி 40, அதர் கேட்டகரியில் வர்றவங்க எல்லாருமே எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாம் வர்றவங்க எல்லாமே 45 வரைக்கும் நீங்கள் பிஓ எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பிஎட் பண்ணியிருந்தால் தான் எலிஜிபிள். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, தென் வந்து ஜாக்ரஃபி, ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு 9 சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். நான் வந்து என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார், காமர்ஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா அது வந்து நாட் எலிஜிபிள். தென் என்ன அப்படின்னா பிஇ கேண்டிடேட், இன்ஜினியரிங் வித் பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள். அதனால் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10+, 2+, 3+, அதாவது 2 or 1, அதாவது 10th 12th யூஜி 3 ப்ளஸ் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் வந்து 1 இயராக இருந்துச்சு, இப்போ 2 இயராக வந்திருக்கு. அதாவது 10+, 2+, 3+, 2 or 1. இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ 2023 வந்து லாஸ்ட்டாக பிஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் 10லேயே சிவிலிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 106. 106 106க்கே ஜென்ரல் 10லேயே சிவிலிஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 106, 104, 102, 96, 95, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சிவிலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 76 வரைக்கும் சிவிலிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ மார்க், ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான மார்க் தான். அதனால் வந்து ஜென்ரல் 10லேயே ஒரு 106க்கு அப்போ நீங்கள் ஒரு 100+ மார்க் எடுத்தாலே ஈஸியாக வந்து ஜென்ரல் 10லேயே நம்மளால் வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் இதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி, அது 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் எனஃப். இப்போ நம்மளோட அகாடமியில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து யூனிட் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட் அப்படிங்க வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே எனப்பு தான். அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 100% வந்து போஸ்டிங் அப்படிங்கிற வந்து வாங்க முடியும். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு